ஓகேங்க. நேற்று பார்த்தது மாதிரி நெருப்பு தத்துவம் பார்த்துட்டோம், நிலத்தத்துவம் பார்த்துட்டோம், காற்று தத்துவம் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம்? கடைசியா நீர் தத்துவம் பார்த்தோம். ஆகாய தத்துவத்தை பத்தி நமக்கு இயற்கை கொடுக்கும்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அப்ப 50 பூதங்களை தான் நம்ம இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க. இப்ப பஞ்சபூதங்கள்ல நெருப்பு எப்படி என்ன செய்யறோம்? ஒரு சாதாரண வீட்டுல அடுப்பு பத்த வைக்கிறோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விறகடுப்பு தான். இப்ப விறகெடுக்கும் போது என்ன செய்வாங்க? கங்கு, கங்குன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. உங்க பகுதியில் எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அந்த விறகுல மிஞ்சி அந்த கங்கு இருக்கும். அந்த கங்கு இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, அதை நெருப்பா மாற்றுவதற்கு என்ன செய்வாங்கன்னா, வாயில இருந்து காற்றை ஊதுவாங்க. பார்த்துருப்பீங்க. வாயில இருந்து காற்றை ஊதுவாங்க. உஃப் உஃப்னு ஊதுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நெருப்பு தத்துவத்தை, அந்த நெருப்பை வளர்க்கக்கூடிய தன்மை யாரிடம் உண்டு என்றால் காற்றிடம் உண்டு. தீ வைக்க போறீங்க, என்ன சொல்றாங்க? ஏப்பா காத்து அடிக்கிற மாதிரி இருக்குப்பா, பார்த்துப்பா, அந்த பக்கம் கொண்டு வைப்பா, அந்த பக்கத்துல வீடு இருக்கு, ஓலை வீடு இருக்குப்பா, ஓலை குடிசை இருக்குப்பா, ஏதாவது பற்றுமா சொல்றாங்களா சொல்லலையா? கிராமங்கள்ல நான் கிராமத்து வாழ்க்கை முழுமையா வாழ்ந்ததுனால நான் கிராமத்துல இருந்து எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். காரணம் என்னன்னா, என்ன சொல்றோம்? அந்த காற்றின் திசையில் வேகமாக நெருப்பு செயல்படக்கூடியதால் அது வளரக்கூடியதாக இருக்கிறதுனால தான் என்ன சொல்றோம்? காற்றும் நெருப்பும் நேரம் இருக்கு. நேத்து படிச்சவங்க, நேத்து வந்தவங்க, முதலாக வகுப்புக்கு வந்தவங்க கூட எல்லாத்துக்குமே தெரியும். நெருப்பு தத்துவங்கிறது காலச்சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வீடாகிய மேசம், 5ஆம் வீடாகிய சிம்மம், 9ஆம் வீடாகிய தனுசு. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ராசியை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, ஆனா எண்களையும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. நான் நேத்தே சொன்னேன் ஒருத்தன்ட்ட, இரவு நேரங்கள்ல தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட என்ன சொல்லணும்? ஒரு படத்துல வடிவேல் சொன்னால, அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாது. என்னடா சொல்லணும் சாமி, கடைசியில் சொல்லாம பரவாயில்ல, நான் சொல்லாம இல்லை, இல்லைன்னு சொல்லிட்டேன். தூக்கத்துல கேட்டா கூட 1:5 நெருப்பு தத்துவங்க, 2:10 நில தத்துவங்க, 3:7 காற்று தத்துவங்க, 4:8 நீர் தத்துவங்க. தூக்கத்துல கேட்டாலும் சொல்லணும். தூக்கம் என்பது கனவு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க. ஜாதக கட்டமெல்லாம் கனவுல வந்துருச்சுன்னா நீங்க உண்மையிலேயே படிக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரபஞ்சத்தோட ஒன்றிணைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா தூங்கி இருந்துச்சு, வேற வேற கனவுலாம் வந்துச்சு சார், ஆனா ஜாதகத்தை படிக்கிற மாதிரியே கனவு வரலைன்னா சரி, அப்ப இங்க உள்ள இன்வால்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். சரிங்க. அப்ப நீங்க நேற்று எழுதுனீங்க நெருப்பு தத்துவத்தை பொறுத்தளவுல 1, 5, 9 அது யாரோட ஈஸியா சேரும்னு பார்க்கையில 3, 7, 11 காற்று தத்துவத்தோட ஈஸியா சேர்ந்துக்கிறோம். புரியுதுங்களா? காற்று தத்துவத்தோட ஈஸியா சேர்ந்துக்கிறோம். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, யாரோட யாரு சேர்ந்தா நல்லா இருப்பீங்க. இப்ப திருமண பொருத்தம்னு ஒண்ணு பார்ப்போம், தெரியுங்களா? திருமண பொருத்தம் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க மேடம், போதும். திருமண பொருத்தம்னு ஒண்ணு பார்ப்போம். அப்ப ஒரு கேள்வி வருது, யாரோட யாரை சேர்த்து வைக்கலாம்? நிறைய தடவை சொல்லிட்டேன், வீட்டுல எல்லாருமே 11 புக்கை வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜோசியர் இன்னைக்கு இந்த ராசிக்கு இந்த ராசி தாங்க சேரும், இந்த ராசிக்கு இந்த ராசி தாங்க சேரும். 80 கோடி பேருக்கு 80 கோடி பேரை சேர்த்தா சரியா வந்துருங்க. 25 கோடி பேருக்கு 25 கோடி பேரா சரியா வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம எதுலையும் படிச்சிருக்கோம். படிக்கல, அவங்க சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? தவறான வழியில வந்து ஒரே ராசிக்காரங்க எல்லாம் ஒன்னா மாதிரி இருப்பாங்க அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். தவறான வழியில நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை சொல்லி கொடுத்துருக்கோம். நான் அதனால என்ன சொல்றேன், நீங்க என்ன படிச்சிருக்கோமோ நம்ம அதைத்தான் சொல்லி கொடுக்குமோ ஒழிய நான் தவறுதலா சொல்லலை. அதுல இருந்தே நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பலன்கள் சொல்லும் போது அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துல்லியம் கிடைக்கும் பொழுது இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100% நிச்சயமா கிடைக்கும். அதுல எந்த விதம் மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? சரிங்க. இப்ப நம்ம மொத்தம் 4 தத்துவங்கள் பார்த்தோம். அந்த 4 தத்துவங்கள்ல நெருப்பு தத்துவமும் காற்று தத்துவம் பாத்தீங்கன்னா இணைந்து செயல்படக்கூடியதா தெரியுது, உங்களுக்கே தெரியுது. காரணம் என்ன? நெருப்பும் காற்றும் வந்து பாத்தீங்கன்னா இயல்பா வந்து இணைந்து செயல்படக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலமும் நீரும் வந்து பாத்தீங்கன்னா இணைந்து செயல்படக்கூடியது. அப்ப 2 வந்து பாத்தீங்கன்னா சரி, இது ஒரு தன்மை, இது ஒரு தன்மையை நம்ம பிரிச்சுட்டோம். சரிங்க. இப்ப நம்ம ஆரம்பத்துல காலச்சக்கரம்னு ஒண்ணு எடுத்தோம். இந்த காலச்சக்கரத்துல இந்த பாவங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே பாவங்கள் படிச்சிருப்பீங்க. யாருங்க நல்ல பாவங்களை படிச்சிருக்க இருந்தா கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. யாராவது கொஞ்சம் பழைய ஸ்டூடெண்டா இருந்து இல்ல பாரம்பரியம் படிச்சவங்க தயவு செய்து வேண்டாம். புதிதாக யாராவது வந்தவங்க, சார் கேள்வி படிச்சிருக்க சார், வேண்டாம். யாராவது புதுசா ஒரு படத்துல அந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், தெரியுதுங்களா? அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, ஒரே குரு தான். பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே குரு தான். கடைசி போட்டி என்ன போட்டி? பறவையினுடைய கண்ணை வந்து அம்பால் எய்யணும், இதுதான் போட்டி. ஒவ்வொருத்தலா கூப்பிடும் போது என்ன சொன்னாங்க எல்லாரும்? மரம் தெரியுதா அப்படின்லாம் யாரு சொன்னாங்களோ அவங்களை ஃபுல்லா நீக்கிட்டாரு. அதே மாதிரி பஞ்சபாண்டவங்களையும் பாத்தீங்கன்னா சரிங்க, தர்மரை கூப்பிடுறாரு, மரம் தெரியுதா, ஒதுங்கு ஒதுங்கு,
பீஸ்மர் தெரியுதா? ஒதுங்க ஒதுங்க. பீஸ்மருக்கு தெரியுதா? பீஸ்மர் மரம் தெரியுதா? ஒதுங்க ஒதுங்க. கடைசியில யார்கிட்ட? அர்ஜுனனுக்கு மட்டும் கேட்கும்போது மரம் தெரியுதா? தெரியல குருவே. மரத்தினுடைய கிளைகள் தெரியுதா? தெரியல குருவே. கிளையில ஒரு பறவை இருக்கே தெரியுதா? தெரியல குருவே. இவருக்கே சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை அர்ஜுனனுக்கு எதுவும் கண்ணில் பிரச்சனையா அப்படின்ட்டு. கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறாரு, அப்ப உனக்கு என்னதான்ப்பா தெரியுது? எனக்கு பறவையினுடைய கண் மட்டும்தான் குறியா இருக்குன்னு சொல்ற மாதிரி, நீங்க எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு தேவை என்பது இந்த 4 பூதங்கள் மட்டும்தான். இந்த 4 பூதங்கள்ல வந்து எந்தெந்த பாவங்களோட தொடர்பு உள்ளதோ அதை மட்டும்தான் வச்சு நீங்க பலன் சொல்ல போறீங்க. அப்ப உங்களுடைய எய்ம் எல்லாமே இருக்கணும்னா அந்த பஞ்சபூதங்கள் என்ன அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ரொம்ப எல்லாம் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் போய் கத்துக்கிறேன்னு அவசியம் இல்லை. அதுல அவர் சொன்னது மாதிரி தான் நானும் சொல்றேன், பாரம்பரியம் படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கா தெரியும், அதனால நீங்க வேண்டாம். கேபின்னு சொல்லி வேற இடத்துல படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அவங்களும் வேணாம்ட்டேன். புதிதாக யாராவது சேர்ந்திருக்கவங்க, பாவங்களை தரவா எனக்கு ஓரளவு படிச்சிருக்க சார் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. சும்மா தைரியம் சொல்லுங்க சார். ஒருத்தர் கேட்பாங்க, சார் திட்டுவீங்களா சார்? எதுக்கு நான் திட்ட போறேன்னு சொல்லுங்க. எதுக்கு திட்ட போறேன்? இயல்பா என்ன இருக்கோ அதை கேட்க போறோம், தெரியுதுங்களா? குருங்கிறவர் என்ன சொல்லுவோம்னா, பொதுவா வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா காலில் விழுகணும், தட்டு பழம்லாம் வச்சு கும்பிடணும்பாங்க. இந்த முதல் முறையில் இந்த மாத்திரதே நான் தான் 2014 இருந்து. எங்க குருங்கிறவர் நாங்க தான் உங்களுக்கு தட்சணை கொடுக்கணும். நீங்க எங்களுக்கு படிக்க வர்றதுனால நாங்க நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நீங்க குரு என்பவர் இருளை அகற்றக்கூடியவர் தான் இல்லைன்னு சொல்ற. குரு அப்படிங்கிற வேடிக்கை இருளை அகற்றக்கூடியவர் தான் இல்லைன்னு சொல்ற. அதற்கான வாய்ப்புகள் இல்லாம நான் மட்டும் தனியா போயிட்டு இருளை அகற்றேன்னு எங்கிட்டு போய் அகற்ற முடியும்? அதனால மாணவர்கள் இருந்தா மட்டும்தான் ஒரு குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. அதனால அந்த வாய்ப்பை கொடுக்கறது நீங்க தான். அதனால வந்து நாங்க வந்து உங்களை வந்து மதிக்கிறோம். அதனால உங்களை கண்டிப்பா சத்தம் போடுறதோ அதெல்லாம் கிடையாது. என்னன்னா, முறையான கல்வின்னு வரும்போது நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? நமக்கு பேசிக் வந்து என்னன்னா, நமக்கு வந்து பாவங்களை நல்லா படிச்சுக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? கிரகங்களை நல்லா படிச்சுக்கிறீங்க. 3வதாக நட்சத்திரங்கள் நல்லா படிச்சுக்கிறீங்க. அப்ப அந்த 3 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப இந்த 1ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு, 5ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு, 9ஆம் பாவத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரும் ஒன்றும் பயந்துக்கிற வேண்டாம். யாருக்கு நான் வந்து ரொம்ப கொஸ்டின் எல்லாம் ஒன்றும் கேட்க போறது இல்லை. பொதுவா இந்த பாவங்கள்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகரை சொல்றோம். 1ஆம் வீட்டை பொறுத்தளவுல ஜாதகர். 5ஆம் வீட்டை பொறுத்தளவுல என்ன சொல்றோம்னா, ஜாதகருடைய வாரிசு, குழந்தைன்னு சொல்றோம். ஜாதகருடைய வாரிசு. 9ஆம் வீட்டை பொறுத்தளவு என்ன சொல்றோம்? ஜாதகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பெற்றெடுத்த தகப்பன். 9ஆம் வீடுங்கிறது தகப்பன் ஸ்தானம், 1ஆம் வீடுங்கிறது நீங்க, 5ஆம் வீடுங்கிறது உங்க வாரிசு. அப்ப ஒன்றுக்கொன்று பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் இல்லாம பாவங்களை வந்து பிரிக்கல, இயற்கையை வந்து பிரிக்கல. நெருப்பு தத்துவங்கிறது என்ன சொல்றோம்? பிறப்பின் ரகசியம் சொல்றோம், காமம் சொல்றோம், தாம்பத்தியம் சொல்றோம். இறைவனுடைய அனுக்கிரகத்தால தான் நீங்க இன்னாருக்கு நீங்க பிறக்கணும் இருக்கு. உங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கணுங்கிறது இயற்கை தான் தீர்மானிக்குது. அந்த இயற்கை தீர்மானிக்கிறதுல இந்த பிரபஞ்சத்தின் ரீதியாக நெருப்பு தத்துவம் தான் பாத்தீங்கன்னா, இந்த காமம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த குழந்தை என்று நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்க மாட்டாங்க. தாய்க்கும் தகப்பனுக்கும் காமம் என்று ஒன்று இருப்பதால் தான் நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இல்ல உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஏற்பட்ட காமத்தால் தான், அந்த நெருப்பு தீயால் தான் உங்களுடைய வாரிசாகி அந்த குழந்தை பிறந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப நெருப்பு தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரே செயலுக்காக வெவ்வேறு விதமான சிற்சில வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே நோக்கத்திற்காக. தெரியுதுங்களா? அப்ப நெருப்பு தத்துவம் என்பது எப்பொழுதுனா சந்தோஷத்தை, இன்பத்தை, தாம்பத்தியத்தை, தெரியுங்களா, இயற்கையை, திறமையை, தெரியுங்களா, கனவை, கற்பனையை, இதெல்லாம் வந்து வளர்த்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். 1, 5, 9 பாவங்கள். 1ஆம் பாவத்துல என்ன சொல்றோம்? சுய சிந்தனை. 9ஆம் பாவத்துல என்ன சொல்றோம்? முன் யோசனை. எனக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் நடக்கும்ட்டு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். அது எப்பறம் நீ மட்டும் எஸ்கேப் ஆன? எனக்கு தெரியும்டா இது நடக்கும்னு தெரியும். எனக்கு அப்பவே ஒரு பொறி தட்டுச்சு, என்னமோ நடக்க போதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, அதனாலதான் நான் எஸ்கேப் ஆனேன். இதுதான் முன் யோசனை. இறைவனுடைய அனுக்கிரகம் 9ஆம் பாவம். உங்களுடைய தந்தையினுடைய அறிவுரை, உங்களுடைய முன்னோர்களுடைய அறிவுரை, உங்க முன்னோருடைய ஜீன் நீங்க. 1ஆம் பாவம், 9ஆம் பாவத்தினுடைய வாரிசு நீங்க, உங்களுடைய வாரிசு 5. அதான் 1, 5, 9ல வந்து பாத்தீங்கன்னா 1ங்கிறது சுய சிந்தனை சொல்றோம், 9ங்கிறது முன் யோசனைங்கிறதும், 5ஆம் பாவம் என்பது பின் யோசனை.
ஒரு சம்பவம் ஒரு விஷயத்துல மாட்டின பின்னாடி, சிக்கிக்கிட்ட பின்னாடி நீங்க அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறீங்க, எப்படி அதுல இருந்து தப்பிக்க போறீங்க அப்படிங்கிறத என்ன சொல்றோம், பின் யோசனை. இந்த பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், வேற என்ன பண்றது, வேற வழி இல்ல. ஒரு ஒரு சிந்தனை தோணுச்சு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நேரத்துல திடீர்னு எங்க சித்தப்பா ஞாபகம் வந்துச்சு. சார், எனக்கு சித்தப்பா வந்து இன்ஸ்பெக்டர் இருக்காரு சார். எங்கேப்பா இருக்காரு, கேக்கேனில் இருக்காருப்பா. யாருப்பா, சித்தப்பா பேரை சொல்லி உடனே விட்டுட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சடனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவம் என்பது ஏன் ஜோதிடத்தை வச்சிருக்காங்கன்னா, இந்த ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜாதகர்களுக்கு இயற்கையாக அந்த நேரத்தில் ஒரு சரியான வழிகாட்டுதல் வேண்டும். ஏன்னா அவங்க ரொம்ப சிக்கலான இடத்துல வந்திருப்பாங்க. உங்கள்ட்ட வேற வேலை வெட்டி இல்லாம ஒரு 5000ஐயும் 10,000ஐயும் தூக்கிக்கிட்டு, இல்ல 100 ரூபாயை தூக்கிக்கிட்டு, இல்ல ஃப்ரீயாவே வந்தா கூட உங்கள்ட்ட அவங்க வேலை வெட்டி இல்லாம நோட்டை தூக்கிட்டு வர்றாங்க. மற்ற நோட்டுலாம் பார்த்தீங்கன்னா வேற இடத்துல இருக்கும். மொய் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எழுதியிருப்பாங்க. அந்த நோட்டு பார்த்தீங்கன்னா சரி கடைசியில் தேடுவாங்க, எங்கப்பா அந்த மொய் நோட்டு, எங்கப்பா அவர் எவ்வளோப்பா விசேஷம் வச்சிருக்காரு, அது ஏதோ 1000 ரூபாய் இருக்காருப்பா, 1100 எழுதிட்டு வாப்பா, இல்லை 1100 எழுதிட்டு வாப்பான்னு சொல்றதுக்கெல்லாம் நோட்டு பார்த்தீங்கன்னா தேட வேண்டியிருக்கும். ஆனா ஜாதக நோட்டு மட்டும் எங்க இருக்கும், பூஜை அறையில இருக்கும். அப்ப கடவுளுக்கு நிகராக அந்த ஜாதகத்தை நினைக்கும் போது அந்த ஜாதகத்தையே திறந்து பார்க்கிற உங்களை எப்படி நினைப்பாங்க, பிரம்மனுக்கு நிகராக உங்களை பார்க்கறாங்க, படைத்தவனுக்கு நிகராக, காப்பவனுக்கு நிகராக, அழிப்பவனுக்கு நிகராக. ஏன் சொல்றேன், படைத்த பிரம்மன் எப்படி இந்த வந்து உங்களுக்கு தலையெழுத்தை எழுதினாரோ, அதுக்கடுத்து காக்கக்கூடிய அந்த விஷ்ணு, அந்த கிருஷ்ண பரமாத்மா என்னை எப்படி காப்பாற்ற போறாரு இந்த ஜென்மத்துல, அது ஆயுளை என்னை பத்தி சொல்லுங்க, அடுத்து என்னுடைய ஆயுளை பற்றி சொல்லுங்கிற அழிக்கக்கூடிய சிவன் முதற்கொண்டு உங்கள்கிட்ட வந்து 3 தெய்வங்களும் ஒன்றா உட்கார்ந்து இருக்கக்கூடிய தொழில நீங்க இப்ப இறங்கி இருக்கீங்க. முப்பெரும் கடவுள்கள், முப்பெரும் தன்மை, சரம் ஸ்திரம் உபயம், அந்த 3 தன்மைகளை வந்து ஒருங்கிணைச்சு நீங்க ஒரு ஜோதிடர் ஆக போறீங்க. அப்ப இயற்கை என்ன செய்யணும், 5ஆம் பாவம் என்பது உங்களுடைய சடனாக இந்த ஜாதகருக்கு இப்படி பார்த்து இந்த மாதிரி கிரகங்கள் ரீதியாக இந்த விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது ஜாதகர் தெளிவடைவார். அவர் தெளிவடைவதற்கான வழிகளை கூறக்கூடிய அந்த யோசனை இருக்கணும். அதுதான் 5ஆம் பாவம். அதனாலதான் என்ன சொல்றோம், இந்த ஜாதகம் படிக்கிறதுக்கு இறைவனுடைய அனுக்கிரகமாகிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமாகிய தந்தையினுடைய ஆசீர்வாதமாகிய 9ஆம் பாவம் நிச்சயமா வேணும். எல்லாரும் சொல்லுவாங்க குரு குரு குருன்ட்டு. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் யார் இருந்தா கிடைக்கும், சனி இருந்தா கிடைக்கும், ராகு இருந்தா கிடைக்கும், கேது இருந்தா கிடைக்கும். அப்ப சனி ராகு கேதுக்கெல்லாம் ஜோதிடத்துக்கு மேல வராதா, ஜோதிடமே வராதா சொல்லுங்க. அனைத்து கிரகங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தோட சம்பந்தப்பட்டது. உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குன்னு பாருங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் குரு இருந்தா போதும், குரு இருந்தா மட்டும் போதும்னா, அப்ப குருவுடைய அனுக்கிரகம் இருந்தா மட்டும் போதுமா ஜோதிடம் படிக்கிறதுக்கு, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டாமா? உங்களுக்கு ஜோதிடம்ங்கிற ஒரு அறிவு வரணும், இல்ல ஜோதிடங்கிறது கற்றுக்கிறதுக்கு வந்து முன்னோருடைய ஜீன் தானே நம்ம. அப்ப ஏதோ ஒரு முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தின் ரீதியாக நீங்க வந்து இந்த முப்பெரும் சக்தியை வந்து ஒரு நபருக்கு வந்து ஜாதகமா சொல்லக்கூடிய திறன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம், இயல்பாவே பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி இவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும். யாருக்கெல்லாம் ராகு கேது சனி 9ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உடனே நீங்க போய் கட்டத்தை பார்த்துட்டு, சார் எனக்கு 9ஆம் வீட்டு ஜாதக கட்டத்துல சார் 9லயே ராகு இருக்கு சார், கேது ஒன்னா இருக்காது, ஏன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும், இன்னும் 180 டிகிரில இருக்கும். அதனால வந்து ராகு கேது ஒன்னா இருக்குன்னு சொல்ல முடியாது. ராகு இருக்கு சார், பக்கத்திலே சனி இருக்கு சார் அப்படின்னு தயவு செய்து பாத்துறாதீங்க. அப்ப எனக்கு வருமா சார்ன்றாதீங்க. அது இல்ல, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். ஏன்னா திரும்ப இருக்க சார், திரும்ப போன் அடிப்பை கேட்பேன், சார் எனக்கு தனுசு ராசி சார், பூராடா நட்சத்திரம் சார்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே கோபமா இருக்கேன், ஏங்க இப்ப சொல்லி முடிச்சேன் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் எத்தனை கோடி பேருக்கு சேர்ந்தது, ஒரு ராசி என்பது எத்தனை கோடி பேருக்கு தெரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் போல வேறொரு இல்லைங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா, சரிங்க. அப்ப 1ங்கிறது நீங்க, 5ங்கிறது உங்க வாரிசு, 9ங்கிறது உங்களை ஈன்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுத்த இயற்கை கொடுத்த தாய் தகப்பன், சரிங்களா, முன்னோர்கள், தாத்தா பாட்டி எல்லாமே என்ன சொல்றோம் 9ஆம் பாவத்துல வந்துருச்சு. தாய் வழி பாட்டி, தந்தை வழி பாட்டி எல்லாமே என்ன சொல்றோம் 9ஆம் பாவத்துல போயிருச்சு. கிரகங்கள் பிரிக்கும் போது ராகுவை தந்தை வழி உறவுகளாகவும் கேதுவை என்ன செய்யறோம் தாய் வழி உறவுகளாகவும் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க படிக்கும் போது என்ன படிக்கிறோம், ராகுனா கெட்ட கிரகம். ஒருத்தர் வந்து ராகுவே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறார். அப்ப உங்க தந்தை வழி உறவுகள் ஃபுல்லா கெட்டதா? கேது கெட்டதுன்னு சொல்றாங்க. கேது வந்தா போச்சு, முடிஞ்சு.
எனக்கு இந்த கேது தான் இந்த அறிவை கொடுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த கேது தசையில தான் எனக்கு இந்த அறிவை, இயற்கை அறிவை கொடுக்குது. படணும், பட்டு நீ வந்து வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேது தான் எனக்கு கொடுக்குது. கேது தசை தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப கேது என்பது நுணுக்கமான விஷயங்களை வந்து இயற்கை மூலமாக கொடுக்கும். ஞான மார்க்கம், அந்த ஞான மார்க்கத்தை என்ன சொல்றோம்? கேதுக்கு வருடங்கள் எத்தனை, ராகுக்கு வருடங்கள் எத்தனை, சித்திரல் எத்தனை பேரை சொல்றீங்க? ஞான மார்க்கத்தை ஞானிகள் எத்தனை பேரை சொல்றீங்க? எதற்காக வந்து 7, 18 சித்திரங்கள் பிரிச்சிருக்காங்க? ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது கொடுத்துருக்காங்க, சும்மா இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஈஸியா பாரம்பரியம் அடிச்சு இந்த ராகு கெட்டு போச்சு, கேது கெட்டு போச்சு. முன்னோர்கள் என்ன சொல்ற? குலதெய்வம் என்பது யாரு? சனி, சனீஸ்வரன், சனி பகவான் தான் என்ன சொல்றீங்க? சேட்டனைட் பிளானட் தான் என்ன சொல்றீங்க? முன்னோர்களுடைய குலதெய்வம் சொல்றோம். அப்ப சனி வந்து கெட்ட பிளானட்டா? நீங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு சனியை எடுத்துக்கிறோமே, சனிங்கிறது கும்பிடும் போது என்னென்ன சொல்றோம்? ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, எல்லாமே எதை சொல்றோம்? பழி கொடுக்கும் தெய்வங்கள் அனைத்தும் சனி சார்ந்ததும் சொல்றோம். அப்ப நீங்க முன்னோர்கள் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சரி பழி கொடுக்கும் தெய்வங்களா தான் இருக்கும். நான் வேணா இப்ப சென்னையில இருக்கேன் சார், நான் வேணா இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார், நான் வேணா மலேசியால இருக்கேன் சார், நான் வேணா துபாயில இருக்கேன்னு சொல்லலாம். ஆனா உங்க அப்பா யாரு, உங்க பாட்டன் யாரு, உங்க பூட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா சரி அவங்களுக்கு ஒரு பழி கொடுக்கும் தெய்வத்தின் மூலமா தான் வந்திருப்பாங்க. அதுக்கு முழு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி. அப்ப சனியை வந்து பாத்தீங்கன்னா இருந்தா ஜோதிடம் வராது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்போ ஒவ்வொரு பிளானட்டுமே உங்க ஜாதகத்துல உங்க விதி பிரகாரம் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு பார்க்க மட்டும் கத்துக்கிட்டா போதும். தயவு செய்து இது நல்ல பிளானட், இது கெட்ட பிளானட் தயவு செய்து பிரிக்காதீங்க. 9 கிரகங்களுமே 9 விதமான பலனை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா அதன் ரீதியாக கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து பாரு சார் இது கெட்டது சார், இது நல்லது சார், அந்த மைண்டை முதல்ல தூக்கி போட்டுவாங்க. நான் நிறைய கேட்டுட்டேன், நிறைய வந்து ஆடியோலையும் கேட்டுட்டேன், வீடியோலையும் கேட்டேன். குரு நன்மையை மட்டும் செய்யக்கூடியது என்றால் எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு? அப்ப குழந்தைக்கு காரணமான உயிரணுக்களுக்கு வந்து முக்கிய காரணம் எது? குருதான். அந்த பாலின உணர்வுகளை தூண்டுவது வேணா சுக்கிரனா இருக்கலாம். ஒரு உயிர்ல இருந்து சுக்கிலம், இந்த விந்து உயிரணுக்கள் வெளியேறும் பொழுது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான உயிரணுக்கள் வெளியேறுது. ஒரு ஆணினுடைய விந்து செத்திலிருந்து வெளியேறும் பொழுது ஆயிரக்கணக்கான விந்துகள், உயிரணுக்கள் வெளியேறுது. அந்த லட்சக்கணக்கான பேர்ல நீங்க ஒரு ஆளை முந்தி அந்த தாயினுடைய சினை முட்டையை அடைஞ்சு, அந்த சினை முட்டையை எந்த உயிரணு வந்து எந்த உயிரணுக்கள் அடைஞ்சோன்னு அந்த சினை முட்டையை மூடிக்கணும். அப்படியே ஜவ்வு மாதிரி அப்படியே மூடிக்கணும். மூணு மற்ற உயிரணுக்கள் எல்லாமே இறந்துச்சு. கோடிக்கணக்கான உயிரணுக்கள் அவ்வளவு இறந்துச்சு. அப்ப நீந்தக்கூடிய தன்மையிலே பாத்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேரை ஜெயிச்சுதான் நீங்க வந்திருக்கீங்க இந்த உலகத்துக்கு. அதனால எனக்கு வருமா வராதுங்கிறத நீங்க யோசிக்கவே வேண்டாம். உங்க தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உங்க தகப்பனுடைய அந்த விந்து உயிரணுல கிட்டத்தட்ட 1 கோடி உயிரணுல ஒரு உயிரணுவா நீங்க முந்தி போய் உங்களுடைய தாயினுடைய சினை முட்டையில உள்ள நுழைஞ்சத காரணத்தினாலதான் நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இங்க உயிரோட இருக்கீங்கிறது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறீங்க. பிறக்கும் போதே போட்டியோட தான் வந்திருப்பீங்க. அதனால எப்பொழுதுமே இந்த முடியாது நெகட்டிவ் யாராவது ஒருத்தன் பக்கத்துல வச்சா சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் தெரியுமையா, நான் பார்க்காதயா, எல்லாம் அப்படியா இப்படியா எல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிறீங்க. நம்ம இப்ப படிக்கிறது வெறும் 12 நம்பர் தான். நான் திரும்ப சொல்றேன். அதனாலதான் நான் சொல்றேன்னா கிளாஸ் எடுக்க என்ன சார் இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பலன் பார்க்க வச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு மெருகேற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.